திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தியர் கோயிலுக்கு செல்ல வனத்துறை கட்டணம் வசூலிப்பதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அம்பாசமுத்திரம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அகஸ்தியர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அகஸ்தியர் ஜெயந்தி விழா நடைபெறும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் அங்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பாபநாசம் சோதனை சாவடியில் பக்தர்களுக்கும் அவர்களது வாகனங்களுக்கும் வனத்துறை தனித்தனியாக கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தாங்கள் அகஸ்தியர் அருவிக்கு செல்லவில்லை, கோயிலுக்கு தான் செல்கிறோம் என பக்தர்கள் விளக்கம் அளித்த நிலையில் வனத்துறையினர் அதை ஏற்க மறுத்துள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்துள்ள பக்தர்கள் கோயிலுக்கு வராமல் திரும்பி செல்கின்றனர். சாமி முறைக்கு வரும்போது இந்த மாதிரி இந்த செக் போஸ்ட்ல ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல டூ வீலருக்கு 20 ரூபாயும் ஒரு நபருக்கு 30 ரூபா இந்த மணியில் வசூல் பண்ணுதாங்க. பைசா கொடுக்காதவங்களாம் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஒரு நபருக்கு 30, நானே ஃபேமிலி வந்தாலும் 60, பைக்குக்கு 20, 80 ரூபா கொடுத்தா விடுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு போங்க அப்படிங்காங்க. இது போக குளிக்கிறதுக்குன்னு போனீங்கன்னா தனியாக அதுக்கு வேற துட்டு அப்படின்ட்டாங்க. இதான் ரூபா கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். சுரமித்தம் கோயிலுக்கு போனால் துட்டு கிடையாது, இங்கே அகஸ்தியர் பால்ஸுக்கு வந்தால் துட்டு, அகஸ்தியர் கோயிலுக்கு வந்தா அப்படின்னு கட்டாங்க. ரோடு பூரா மோசம், பைக்கில் வரவே முடியாது, அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு துட்டை மட்டும் புடுங்குறாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொரிமுத்தாயினார் கோயில் போனால் உங்களுக்கு பைசா கிடையாது, இங்கே போனால் பைசா, இது காட்டுக்களை இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அங்கேயும் அதுவும் காடு தானே, ஏன் இங்கே மட்டும் இதுவும் காடு இல்லையா அப்படின்னு. இல்லை எங்களுக்கு ஜீவம் இருக்காதுன்னு கதையை சொல்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லி மண்டாடி கேட்டோம், எங்களை விடுற மாதிரி இல்லை. நாங்கள் பைசா கட்டிட்டு ஆதங்கத்தோடு வந்து நிற்கும். சாமியை தரிசனம் பண்ணதுக்கு எங்களுக்கு சுதந்திரமே இல்லை.